அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம நபிமார்கள் வரலாறு பார்க்க போறோம். இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காத அறிவு, ஆட்சி, அதிகாரத்தை அடைஞ்ச சுலைமான் நபியுடைய வாழ்க்கைய குர்ஆன் ஆயத்துக்களோட பார்க்க போறோம். சுலைமான் நபி மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, விலங்குகள், பறவைகள், ஜின்கள்னு எல்லாத்துக்கும் ராஜாவா இருந்தாங்க. இவங்க எல்லாரோட மொழியும் நபிக்கு தெரியும். சுலைமான் நபிக்கு காற்றை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் இருந்துச்சு. அவங்க கொஞ்ச நேரத்திலேயே நீண்ட தூர பயணத்தை முடிச்சிருவாங்க. உங்களுக்கு நபிமார்கள் வரலாறு தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தா நம்மளோட அருள்மறை குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சுலைமான் நபியோடைய உண்மையான வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம். குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சுலைமான் நபி பத்தி சொல்லியிருக்கான். சுலைமான் நபி தாவூத் நபியுடைய மகனா இருந்தாங்க. அல்லாஹ் தந்தை மகன் 2 பேரையும் நபியா ஆக்கியிருந்தான். சுலைமான் நபிய அல்லாஹ் எப்படிப்பட்ட ராஜாவா ஆக்கினான்னா, இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல அந்த மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரத்தை எந்த ராஜாவும் அடைஞ்சதில்லை. ஏன்னா சுலைமான் நபி, யா அல்லாஹ், எனக்கு பிறகு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு துவா கேட்டாங்க. அல்லாஹ்வும் அவங்களுடைய துவாவை நிறைவேற்றினான். அல்லாஹ் சுலைமான் நபிக்கு 3 பெரிய அற்புதங்களை கொடுத்திருந்தான். காற்றை அவங்களுக்கு கட்டுப்பட வச்சான், ஜின்களையும் அவங்களுக்கு கட்டுப்பட வச்சான். சுலைமான் நபிக்கு விலங்குகளுடைய மொழியை அறியக்கூடிய திறனையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். சுலைமான் நபி எங்க போகணும்னு விரும்புறாங்களோ அங்க அவங்கள காற்று ரொம்ப இலகுவா கொண்டு போய் சேர்க்கும். மாச கணக்குல செய்ய வேண்டிய பயணத்தை சுலைமான் நபி சில நிமிஷத்திலேயே செஞ்சிருவாங்க. ஜின்கள் சுலைமான் நபியுடைய கட்டளைப்படி உயரமான கட்டடங்களை கட்டுச்சு. கடல்ல இருக்கக்கூடிய வைரங்களையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் கொண்டு வரும். எந்த வேலைகளை எல்லாம் மனிதர்களால செய்ய முடியாதோ அந்த வேலைகளை எல்லாம் சுலைமான் நபி ஜின்களை வச்சு செஞ்சு முடிப்பாங்க. எந்த ஜின் நபியுடைய பேச்சை கேட்காம அடம் பிடிக்குதோ, வேலை செய்ய சோம்பேறியா இருக்கோ, அந்த ஜின்களை சங்கிலியால கட்டி சிறையில அடைச்சிருவாங்க. சுலைமான் நபியால விலங்குகளுடைய மொழியை புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்கு ஆதாரமா சூரா நம்ல்ல சொல்லப்பட்டிருக்க சம்பவம் தான் இது. ஒரு நாள் சுலைமான் நபியுடைய படை வர்றத பார்த்த எறும்பு மற்ற எறும்புங்க கிட்ட சொல்லுச்சு, எறும்புகளே, எல்லாரும் உங்களுடைய புற்றுக்குள்ள போங்க. சுலைமான் நபியும் அவங்களுடைய படைகளும் வர்றாங்க. அவங்க தெரியாம உங்களை நசிக்கிறாம இருக்க உங்க புத்துக்குள்ள போயிருங்கன்னு சொல்லுச்சு. இதை கேட்ட சுலைமான் நபி சிரிச்சாங்க. உடனே நபி, என் இறைவா, நீ எனக்கும் என் பெற்றோருக்கும் கொடுத்திருக்க அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்தக்கூடியவனா என்ன ஆக்கு. நீ பொருந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடியவனா என்ன ஆக்கு. உன்னுடைய கிருபையை கொண்டு உன்னுடைய நல்லடியார்கள்ல என்ன சேர்த்துருன்னு துவா செஞ்சாங்க. சுலைமான் நபியுடைய படையில மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், விலங்குகள் இருந்தாங்க. அல்லாஹ் சுலைமான் நபிக்கு அற்புதமான அறிவு ஞானத்தை கொடுத்திருந்தான். தாவூத் நபியுடைய காலத்துல 2 பெண்கள் இருந்தாங்க. 2 பேருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு குழந்தைய கொடுத்திருந்தான். ஒரு நாள் ஓனாய் ஒருத்தியோட குழந்தைய கொன்னுருச்சு. குழந்தையை இழந்த அந்த பெண் இன்னொருத்தியோட குழந்தைய எடுத்துக்கிட்டா. இது என்னோட குழந்தைன்னு சொன்னான். இந்த வழக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்துச்சு. குழந்தைய யார் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்டேயே கொடுக்க முடிவு செஞ்சாங்க. அப்ப சுலைமான் நபி இந்த வழக்குல நான் தீர்ப்பு சொல்லவான்னு அனுமதி கேட்டாங்க. தாவூத் நபி அனுமதி கொடுத்ததும் சுலைமான் நபி அந்த குழந்தைய வாங்கி ஒரு வாளை எடுத்து அந்த குழந்தைய 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதியா கொடுக்கறேன்னு சொன்னாங்க. குழந்தைய வச்சிருந்த பெண், சரி, உங்களுடைய முடிவு என்னவோ அதை செய்யுங்கன்னு சொன்னான். ஆனா அந்த குழந்தையோட உண்மையான தாய் கத்தி கதறி ஆள ஆரம்பிச்சா. அப்படி செய்யாதீங்க, அந்த குழந்தைய அவகிட்டயே கொடுத்துருங்க, என் குழந்தை உயிரோடையாவது இருக்கட்டும்னு அழுதா. இதை கேட்ட சுலைமான் நபி, நீதான் இந்த குழந்தையோட உண்மையான தாய். எந்த தாயும் தன் குழந்தை துண்டு துண்டா ஆகிறத விரும்ப மாட்டான்னு சொல்லி அந்த குழந்தைய உண்மையான தாய்கிட்டயே ஒப்படைச்சாங்க. ஒரு நாள் சுலைமான் நபி எல்லா பறவைங்க கிட்ட இருந்தும் விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லா பறவைகளும் அங்க இருந்துச்சு. ஹுதுஹுது மட்டும் அங்க காணும். உடனே நபி கேட்டாங்க, ஹுதுஹுத காணமே, என்ன காரணம்? அது எங்க போச்சு? ஏன் சபைக்கு வரலன்னு கேட்டாங்க. அது சபைக்கு வராததுக்கு சரியான காரணத்தை சொல்லலைன்னா நான் அதை கடுமையா தண்டிப்பேன்னு சொன்னாங்க. ஹுதுஹுது எப்படிப்பட்ட பறவைன்னா, வறண்ட நிலத்துல தண்ணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும். சுலைமான் நபிக்கு தண்ணி எங்க இருக்குன்னு இந்த ஹுதுஹுத் தான் கண்டுபிடிச்சு சொல்லும். பிறகு சுலைமான் நபி ஜின்களை வச்சு அங்க இருந்து தண்ணியை எடுப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹுதுஹுத் பறவை அங்க வந்துச்சு. வந்து சொல்லுச்சு, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் கொண்டு வந்திருக்கேன். சபா நாட்டு பக்கமா நான் போனேன். அங்க ஒரு பெண் ஆட்சி செய்யறத பார்த்தேன். அவளுக்கு எல்லா பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கு. மகத்தான ஒரு அரியாசனமும் இருக்கு. அவளும் அவளுடைய சமூகத்தாரும் சூரியனுக்கு சுஜூது செய்யறத நான் பார்த்தேன். ஷைத்தான் அவங்களுடைய செயல்களை அவங்களுக்கு அழகா காட்டி நேரான வழியிலிருந்து அவங்கள தடுத்துட்டு இருக்கான்னு சொல்லுச்சு.
அவங்க வானத்திலையும் பூமியிலையும் மறைஞ்சிருக்கிறத வெளியாக்குற, நீங்க மறைக்கிற வெளியாக்குற விஷயங்களை அறியக்கூடிய அல்லாவுக்கு சுஜூது செய்ய மாட்டாங்களான்னு கேட்டுச்சு. இத கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டாங்க. நீ உண்மையதான் சொல்றியா இல்ல தாமதமா வந்ததுக்காக போய் சொல்றியான்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாங்க. என்னுடைய கடிதத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் கொடு. அவங்க கிட்ட இருந்து திரும்பி வந்துட்டு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாரு. நபி ஒரு கடிதத்தை எழுதி ஹுதுஹுது கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க. ஹுதுஹுது அந்த கடிதத்தை அவங்க முன்னாடி போய் போட்டுட்டு போய் ஒரு மரத்துல உட்கார்ந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துச்சு. பல்கிஸ் ராணி அந்த கடிதத்தை எடுத்து பார்த்துட்டு, தலைவர்களே, எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. அந்த கடிதம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்து வந்திருக்கு. அந்த கடிதம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நீங்க பெருமை அடிக்காதீங்க, இறைவனுக்கு முழுமையா கட்டுப்பட்டு முஸ்லிம்களா என்கிட்ட வாங்கன்னு எழுதியிருக்கு. என் தலைவர்களே, எனக்கு இந்த விஷயத்துல ஆலோசனை சொல்லுங்க. நீங்க நேரடியா உங்களுடைய கருத்துக்களை சொல்லாத வரைக்கும் நான் இந்த விஷயத்துல முடிவெடுக்க மாட்டேன்னு ராணி சொன்னாங்க. அங்க இருந்தவங்க, நாங்க பெரிய பலசாலிகளா வலிமையோட கடினமா போர் செய்யக்கூடிய போராளிகளா இருக்கோம். ஆனாலும் முடிவு உங்களுடையதுதான். யோசிச்சு என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க, நாங்க அதுக்கு கட்டுப்படுவோம்னு சொன்னாங்க. ராணி சொன்னாங்க, ராஜாக்கள் ஒரு நகரத்துக்குள்ள படையெடுத்து நுழைஞ்சாங்கன்னா நிச்சயமா அந்த நகரத்தை அழிச்சிடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய கண்ணியமானவங்களை அவமானப்படுத்துவாங்க. இவங்களும் அதைத்தான் செய்வாங்க. அதனால நான் அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு அனுப்பி அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்க போறேன். பல்கிஸ் ராணி சுலைமான் நபி எப்படிப்பட்ட ராஜான்னு தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. அவங்களை எதிர்த்து இவங்களால போர் செய்ய முடியுமான்னு தெரிஞ்சுக்க அதிகமான பரிசுகளையும் செல்வங்களையும் பாலஸ்தீனுக்கு கொடுத்து அனுப்புனாங்க. இதனால அவங்க சண்டைக்கு வராம இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. இந்த பரிசுகள் எல்லாம் சுலைமான் நபி முன்னாடி வைக்கப்பட்டப்ப நபி சொன்னாங்க, நீங்க எனக்கு பொருளை கொண்டு உதவி செய்ய நினைக்கிறீங்களா? அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் விட சிறந்ததை கொடுத்திருக்கான். உங்களுக்கு கொடுத்திருக்கிறத விட மேலானதை எனக்கு கொடுத்திருக்கான். உங்க அன்பளிப்பை வச்சு நீங்களே சந்தோஷப்பட்டுக்கங்க. இதை திருப்பி எடுத்துட்டு போங்க. நான் அவங்களால எதிர்க்க முடியாத ஒரு பலமான பெரிய படையை கொண்டு வருவேன். அவங்களை அவமானப்படுத்தி அந்த ஊர்ல இருந்து வெளியே தூக்கி எறிவேன்னு சொன்னாங்க. இந்த பதில கேட்ட சஃபா நாட்டு தலைவர்கள் அங்க இருந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து திரும்பி போனாங்க. அவங்க பல்கிஸ் ராணி கிட்ட போய் அங்க நடந்த விஷயங்களை சொன்னாங்க. உடனே பல்கிஸ் ராணி சுலைமான் நபிக்கு பதில் அனுப்புனாங்க, நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்க தயாரா இருக்கோம்னு. இந்த பதில் சுலைமான் நபிக்கு கிடைச்சதுமே நபி அவங்க சபையில இருந்தவங்களை பார்த்து, ராணி இங்க வர்றதுக்கு முன்னாடி ராணியுடைய சிம்மாசனத்தை என்கிட்ட யாரு கொண்டு வருவீங்கன்னு கேட்டாங்க. அங்க இருந்த பலமான இஃப்ரித் ஜின் சொல்லுச்சு, நீங்க உங்க இடத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை கொண்டு வருவேன்னு. அந்த சபையில இருந்த வேத அறிவை கொண்ட ஒருத்தர் சொன்னாரு, நீங்க உங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் அந்த அரியாசனத்தை கொண்டு வந்துருவேன்னு. சொன்ன மாதிரியே கொண்டும் வந்தாரு. சுலைமான் நபி முன்னாடி இருந்த அந்த சிம்மாசனத்தை பார்த்ததும், இது என் இறைவனுடைய அருள் தான், நான் நன்றி செலுத்துறேனா இல்லையான்னு என்ன சோதிக்கிறான். யார் நன்றி செலுத்துறாங்களோ அது அவங்களுக்கே நன்மையா இருக்கும். யார் நன்றி செலுத்த மறக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான் இழப்பு. என்னுடைய இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அவன் கண்ணியமானவன்னு சொன்னாங்க. பிறகு நபி அந்த சிம்மாசனத்தை ராணி அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி மாத்த சொன்னாங்க. உடனே அந்த அரியாசனத்துல இருந்த வைரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு வேற வடிவத்துக்கு மாத்தப்பட்டுச்சு. ராணி அங்க வந்த பிறகு சிம்மாசனத்தை அவங்களுக்கு காட்டி, உங்க சிம்மாசனமும் இப்படிதான் இருக்குமான்னு சுலைமான் நபி கேட்டாங்க. ராணி ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அந்த சிம்மாசனத்தை பார்க்கும்போது அவங்களோட சிம்மாசனம் மாதிரியே இருந்துச்சு. ஆனா சில மாற்றங்கள் மட்டும் ஏற்பட்டிருந்துச்சு. ரொம்ப நேரம் யோசிச்சு ராணி சொன்னாங்க, இந்த அரியாசனம் என்னோடதுதான்னு நான் நினைக்கிறேன். பிறகு சுலைமான் நபி இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு மாளிகையை ராணிக்கு காட்ட நினைச்சாங்க. ராணிய ஒரு அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த அரண்மனை முழுமையா கண்ணாடியால கட்டப்பட்டிருந்துச்சு. அதோட இன்னொரு பக்கம் தரையும் கண்ணாடியா இருந்துச்சு. அந்த கண்ணாடிக்கு கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாளிகைக்குள்ள வந்த உடனே ராணி அந்த தரையில தண்ணி இருக்கிறதா நினைச்சு அவங்களுடைய ஆடைய அவங்களுடைய கெண்டை காலுக்கு மேல உயர்த்தினாங்க. காலை தரையில வச்சதும் உணர்ந்தாங்க அது தண்ணி இல்லைன்னு. அவங்க ஏமாந்ததை நினைச்சு வெக்கப்பட்டாங்க. அந்த அரண்மனை ரொம்ப ஆடம்பரமா இருந்துச்சு. அத சுலைமான் நபி ஜின்களை வச்சு கட்டினாங்க. இத பார்த்த சுலைமான் நபி சொன்னாங்க, இது பளபளக்கக்கூடிய பளிங்கு கற்களால கட்டப்பட்ட மாளிகை, இதுக்கு கீழே கண்ணாடிகள் இருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை பார்த்த பிறகு ராணி புரிஞ்சுக்கிட்டாங்க, சுலைமான் நபி வெறும் ராஜா மட்டும் இல்ல, அல்லாவுடைய நபிதான்னு. உலகத்துடைய ராஜ்யமே இவ்வளவு அற்புதமா இருக்குன்னா இதையெல்லாம் கொடுத்த அல்லாஹ் எப்படிப்பட்ட அரசனா இருப்பான்.
உண்மையான அரசனான அல்லாவுக்கு முன்னாடி அவங்க வணங்கிட்டு இருந்த சூரியன் ஒண்ணுமே இல்லைன்னு புரிய வைக்க நினைச்சாங்க. இதையெல்லாம் பார்த்த ராணி, இறைவா, எனக்கு நானே அநியாயம் செஞ்சுக்கிட்டேன். அகிலங்களுக்கெல்லாம் இறைவனான அல்லாவுக்கும் சுலைமானுக்கும் நான் முழுமையா கட்டுப்பட்டு முஸ்லிமா மாறுறேன்னு சொல்லி பல்கிஸ் ராணியோடு சேர்ந்து அவங்களுடைய மொத்த சமூகமும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் விட சுலைமான் நபி அவங்களுடைய வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய சாதனை என்னன்னா, அவங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினதுதான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை முதல்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. ஆனா பக்தே நசர் பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு அவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிச்சிட்டாரு. அல்லாஹ் சுபஹானல்லாஹு தஆலா சுலைமான் நபிக்கு ஆட்சியை கொடுத்ததும் அவங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்ட ஆரம்பிச்சாங்க. அதோடு சேர்த்து சுலைமானுடைய கோயில்னு சொல்லப்படக்கூடிய சுலைமானிய ஆலயத்தையும் சரி செஞ்சாங்க. இத தூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் புனித தலமா நினைக்கிறாங்க. சுலைமானிய ஆலயம் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜிதுல் ஹரமில் தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு 1,00,000 நன்மை கிடைக்கும்னு. மஸ்ஜிதுல் நபவியில் தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு 1000 நன்மை கிடைக்கும். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு 500 நன்மை கிடைக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுலைமான் நபி பைத்துல் முகத்தஸ கட்டும் போது அல்லாஹ் கிட்ட 3 துவாக்களை கேட்டாங்க. அதுல அல்லாஹ் 2 துவாக்களை நிறைவேற்றிட்டான். மீதம் உள்ள அந்த ஒரு துவா என்னுடைய உம்மத்துக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னாங்க. சுலைமான் நபி கேட்ட முதல் துவா, என் இறைவா, நீ எனக்கும் என் பெற்றோருக்கும் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த எனக்கு அருள் புரிவாயாக. நீ திருப்தி அடையக்கூடிய நற்செயல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. உன் கருணையை கொண்டு நல்லடியார்களோடு என்னை சேர்ப்பாயாகன்னு துவா கேட்டாங்க. சுலைமான் நபி கேட்ட 2வது துவா, என் இறைவா, என் குற்றங்களை மன்னிப்பாயாக. எனக்கு பிறகு யாருக்கும் கிடைக்காத ஆட்சி அதிகாரத்தை எனக்கு தருவாயாக. நீதான் பெரும் கொடையாளின்னு துவா கேட்டாங்க. சுலைமான் நபி கேட்ட 3வது துவா, வீட்டிலிருந்து கிளம்பி தொழுகைக்காக மட்டுமே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வருபவர்களுடைய பாவங்களை மன்னிச்சு அன்னைக்கு பிறந்த குழந்தை போல தூய்மையானவங்களா ஆக்குன்னு கேட்டாங்க. இந்த துவாவை என்னுடைய உம்மத்துக்காக அல்லாஹ் வச்சிருக்கான்னு நான் நம்புறேன்னு முகமது நபி சொன்னாங்க. அல்லாஹ் சுலைமான் நபிக்கு மிகப்பெரிய ராஜ்யத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் அற்புத சக்திகளையும் கொடுத்தான். ஆனாலும் அவங்களும் மனிதர் தான். மரணம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வந்தே தீரும். ஒரு மனுஷன் எவ்வளவு சக்தி உள்ளவனா இருந்தாலும், ஆட்சி அதிகாரம் உள்ளவனா இருந்தாலும், பேர் புகழ் பெருமை உள்ளவனா இருந்தாலும் அவன் மரணத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ் சுலைமான் நபியோட மரணத்திலிருந்து மனிதர்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்க நினைச்சான். சுலைமான் நபி காலத்துல சூனியம் செய்யறது சர்வ சாதாரணமா இருந்துச்சு. மக்கள் ஜின்களுக்கு மறைவான ஞானம் இருக்கு, எல்லா விஷயங்களை பத்தியும் ஜின்களுக்கு தெரியும்னு நினைச்சாங்க. அல்லாஹ் சுலைமான் நபியுடைய மரணம் மூலமா ஜின்களுக்கு மறைவான ஞானம் இல்லைன்னு மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினான். ஒரு நாள் சுலைமான் நபி ஜின்களுக்கு கடுமையான வேலைகளை கொடுத்தாங்க. ஜின்கள் நபிக்கு முன்னாடி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. நபி ஜின்கள் வேலை செய்யறத கவனிச்சுட்டு இருந்தாங்க. ஜின்கள் சுலைமான் நபியை பார்த்து ரொம்ப பயப்படும். ஏன்னா ஜின்கள் சோம்பேறியா இருந்தா சுலைமான் நபி அதை கடுமையா தண்டிப்பாங்க. நபி கண்காணிச்சுக்கிட்டு இருந்தனால ஜின்கள் வேக வேகமா வேலை செஞ்சிச்சு. அப்ப சுலைமான் நபிக்கு 150 வயசு. ஜின்கள் பைத்துல் முகத்தஸ கட்டுறதுல ரொம்ப மும்மரமா இருந்தாங்க. அப்ப நபி அவங்களோட ஊண்டுகோல தன்னோட உள்ளங்கையால அழுத்தி பிடிச்சுக்கிட்டு அதுக்கு மேல அவங்களுடைய தலைய வச்சு ஜின்கள் வேலை செய்யறத கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே நிலையில அல்லாஹ் நபியுடைய ரூஹ எடுத்துட்டான். சுலைமான் நபியுடைய கண்கள் திறந்தே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஜின்கள் பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஜின்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உயிரோட இருக்காங்க, நம்ம வேலை செய்யறத கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. சுலைமான் நபியுடைய பணியாளர் வந்து பார்த்தாங்க. நபி மரணிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சது. ஆனா அவங்க ஜின்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லல. இப்படியே 2 வருஷம் போயிருச்சு. ஜின்கள் சுலைமான் நபி இவ்வளவு ஸ்ட்ரிக்டானவங்களா இருக்காங்களேன்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டுச்சு. 2 வருஷமா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகரல, கண்ணை கூட சிமிட்டலையேன்னு பேசிக்கிட்டாங்க. கடைசியில நபியுடைய கைத்தடிய உள்ளிருந்தே கரையா அரிக்க ஆரம்பிச்சு கைத்தடி உடைஞ்சிருச்சு. சுலைமான் நபி தரையில விழுந்துட்டாங்க. அப்பதான் ஜின்களுக்கு தெரிய வந்துச்சு சுலைமான் நபி மரணிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு. இப்ப சுலைமான் நபியுடைய மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஜின்களுக்கு மறைவான அறிவு இல்லைன்னு. எப்ப சுலைமான் நபி கீழே விழுந்தாங்களோ அப்பதான் ஜின்கள் உணர்ந்தாங்க, மறைவான அறிவு நமக்கு இருந்திருந்தா இந்த இழிவான தண்டனைக்கு ஆளாயிருக்க மாட்டோமேன்னு நினைச்சாங்க. இப்படி அல்லாஹ் சுலைமான் நபியுடைய மரணம் மூலமா மனிதர்களுக்கு புரிய வச்சான், ஜின்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான், அல்லாவை விட மேலானவங்களா ஆக முடியாதுன்னு. சுலைமான் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? யார் அல்லாவை தவிர மற்றதை வணங்குறாங்களோ அவங்களுக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும்.
இன்னும் நாம எப்பயும் அல்லாவை வணங்கக்கூடியவங்களா நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னு மனம் திறந்து இறைவன்கிட்ட துவா கேட்கணும். சுலைமான் நபி அல்லாட்ட யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை எனக்கு கொடுன்னு கேட்டாங்க. அல்லாவும் அந்த துவாவை ஏத்துக்கிட்டான். ஒரு விஷயம் செய்ய முடியும் செய்யவே முடியாதுன்னு சொல்றது நம்முடைய மனநிலை தான். அல்லாவுக்கு எல்லாமே சாத்தியம்தான். அல்லாவால செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. அதனால அல்லாஹ் கிட்ட அதிகமா துவா செய்யுங்க. இதுதான் சுலைமான் நபியுடைய அருமையான வாழ்க்கை கதை. அடுத்து நீங்க எந்த நபியுடைய வரலாறை கேட்க விரும்புறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நபிமார்களுடைய வரலாறை கேட்க நம்ம அருள்மறை குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.